மேம் சொல்லுமா. பேஷண்ட் பேர் மைக்கேல் மேம். ஓகேம்மா. சேலத்துலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 70 ஆகுதுங்க மேம். சரிம்மா. அவருக்கு வந்து த்ரோட் இரிட்டேஷன் இருக்குங்களாங்க மேம். அவருக்கு வந்து சளி வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்களா மேம். இப்போ சளி இல்லை, ஆனால் வந்து வறட்டு இருமல் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க மேம். சரிம்மா. வறட்டு இருமல் வந்து விட்டு விட்டு இருந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் விடாமல் இரும்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மேம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காருங்க மேம். அது வந்து 3 மாதமாக அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க மேம். அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி தான் சளி தொந்தரவு இருந்தது. இப்போ இருமல் வறட்டு இருமல் தான் இருக்குது. ஓகே. மைக்கேல் ஐயா மாதிரி நீங்களும் அந்த ட்ரை காஃப் அண்ட் த்ரோட் இரிட்டேஷன் இதனால் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க. சளியோடு இருக்குது அல்லது சளி இல்லை, வெறும் ட்ரை காஃப் மட்டும் கண்டினியூஸாக இருமலாக இருந்துகிட்ருக்கு. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இந்த பதிவை பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் மைக்கேல் ஐயா சொன்னது என்னென்னா சளி கண்டினியூஸாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த 3 மந்த்ஸ் பக்கமாக சளி அவ்வளோ இல்லை, ஆனால் வறட்டு இருமல் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஒரு விஷயம் நமக்கு என்ன புரிய வைக்குது? பிரச்சனை வந்து முதல்ல சளியாக இருந்தது, அதை வந்து நம்ம சளிதானே நம்ம நெக்லெக்ட் பண்ண விஷயம். இப்போ இந்த 3 மந்த்ஸ் பக்கமாக ரொம்ப அதிகமான இரிட்டேஷன், அதாவது உங்கள் பிரச்சனைகளை அதிகம் பண்ணியிருக்கு உங்கள் பாடி. அது புரியுதுங்களா? ரொம்ப உங்களுக்கு இப்போ தான் வந்து அந்த பேஷண்ட் நம்மளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எதுக்காக? ரொம்ப சிரமமாக இருக்குன்ற மாதிரி, இந்த ட்ரை காஃப் வந்து கண்டினியூஸாக சிரமமாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சளியை அவர் பெருசாக கவனிக்கலைங்கிறது தான் அவரோட இந்த சுச்சுவேஷன், அதாவது அவங்க சுச்சுவேஷன் வேர்சன் ஆகிறதுக்கு ரீசன். இப்போ இந்த பிரச்சனை, அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிறது, டஸ்ட் அலர்ஜி, தும்மல் வருது, வீசிங் வருது, ஆஸ்துமா வருது, சைனசைட்டிஸ் இருக்குது, ரொம்ப தண்ணியாக கொட்டிகிட்டே இருக்குது, காலையில் எந்திரிச்சா கண்ணை அரிச்சிட்டே இருக்குது, ஒரு 10 தும்மல் போடுறோம், இந்த மாதிரி ரினைட்டிஸ் கண்டிஷன், இந்த மாதிரி கண்டினியூஸாக சளி சம்மந்தமான ஏதாவது தொந்தரவு அல்லது ஐயா சொன்ன மாதிரி ட்ரை காஃப், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் நுரையீரல்னு தானே நினைக்கிறீங்க. உண்மைதாங்க. ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நுரையீரலுக்கு கொடுக்கக்கூடாது. அக்குபஞ்சரில் நாங்கள் அதை இப்படி தான் அணுகிறோம். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனைகள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் பக்கமாக இருக்கிறீங்க, சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மலக்குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கணும். என்ன இருக்கணும்? மோஷன் சரியாக போக மாட்டேங்குது, 2-3 தடவைக்கு மேலே மோஷன் போகுது, கேஸ் நிறையா ரிலீஸ் ஆகுது, எத்தனை மணிக்கு காலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சாலும் மோஷன் போயிடுறோம், மோஷன் டென்ஷன் ஆச்சுன்னா மோஷன் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அப்பப்போ ஒரு நாளைக்கு 2-3 தடவைக்கு மேலே மோஷன் போகிற மாதிரி சுச்சுவேஷன், இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு கோரிலேட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். இதுக்கும் உங்கள் ட்ரை காஃப் அல்லது உங்கள் நுரையீரலுக்கும் சம்மந்தம் இருக்கும். அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு.